ஹாய் மேடம், வாங்க. ஷூட்டுக்கு ரெடி பண்ணிடலாமா? ஹாய் சார். ஆல்மோஸ்ட் ரெடி தான் சார். காஸ்டியூம் மட்டும் சேஞ்ச் பண்ணால் வந்துடுவேன். எல்லாம் ரெடி ஆயிடுச்சா ஷூட்டுக்கு? இன்னைக்கு யாரோட ப்ராப்ளம் சார்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா, இல்லை ஃபேமிலி மேட்டரா, இல்லை வேறு ஏதாவதா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் தான் மேம். சரி, நீங்கள் வாங்க, நான் அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஷியோர் சார். வணக்கம். இது சொல்வதெல்லாம் பொய். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம். உட்காருங்க. சொல்லுங்க தம்பி, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு? உங்கள் பிரச்சனையை சொன்னாதான் எங்களால் உங்களுக்கு தீர்வை சொல்ல முடியும். அதனால் எதையும் மறைக்காம அப்படியே சொல்லுங்க. நாங்களும் எங்கள் டீமும் உங்கள் கூட தான் இருக்கோம். மேடம், நான் என் குழந்தைய பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது மேடம். என் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு அவள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு என்கிட்ட குழந்தையும் இன்னும் காட்டவே இல்லை. மேடம், எங்கள் 2 பேரையும் சேர்த்து வைங்க மேடம். நான் அவகிட்ட ஒன்றுமே சொல்லலை, எந்த சண்டையுமே போடலை. அவள் ஏன் கோச்சிட்டு போனான்னு கூட எனக்கு தெரியலை மேடம். அவள் ரொம்ப கோவக்காரி மேடம். எல்லாத்துக்கும் சண்டை போடுவா. அப்போ கூட நான் எதுவும் சொல்லலை மேடம். ஏனோ தெரியல, அவளுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல மேடம். என் குழந்தையாவது என் கண்ணில் காட்ட சொல்லுங்க மேடம். ஓ, அப்படியாங்க சார். சரி, அழாதீங்க சார். நாங்கள் உங்கள் மனைவி கிட்ட பேசுகிறோம். மேடம், என் பொண்டாட்டி என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறா மேடம். எல்லா வேலையும் என்னையே வாங்குறா. என்னை ரொம்ப அடிக்கிறா மேடம். என்னால் முடியலை மேடம். எங்கள் அம்மாவை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறா. அண்ணன் வீட்லேயே இருக்க வச்சிட்டா மேடம். அவங்க வந்து 2 நாள் இருந்ததுக்காக இவ வீட்டை விட்டு போயிட்டா மேடம். அவங்க அம்மாவும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மேடம். என் குழந்தைய என்கிட்ட காட்ட மாட்றாங்க மேடம். நீங்கள் தான் இதை கேட்கணும் மேடம். சரி சரி, நீங்கள் அழாதீங்க. உங்கள் மனைவி கிட்ட பேசிட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நானும் எங்களுடைய டீமும் உண்மையை கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஆதரவாக இருப்போம். முதல்ல அழாதீங்க சார். சரிங்க மேடம். இவரோட மனைவியை வர சொல்லுங்க. என்னம்மா, உங்கள் கணவர் உங்களை பற்றி சொன்ன குற்றச்சாட்டெல்லாம் நீங்கள் கேட்டீங்களா? இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க. மேடம், அவர் சொல்ற எதுவுமே உண்மை இல்லை மேடம். அவர் என்கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிட்டாரு. ஆனா இங்க வந்து இப்படியெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு இருக்காரு மேடம். ஐயோ, இல்லை, நான் பொய்யெல்லாம் சொல்லலை மேடம். கொஞ்சம் இருங்க சார். நீங்கள் பேசுறதுக்கு நாங்கள் டைம் கொடுத்தோம் இல்லையா? இப்போ அவங்க பேசட்டும். கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. நீங்கள் சொல்லுங்கம்மா. உங்களுக்கு நான் இருக்கேன். எங்களுடைய டீமும் சப்போர்ட்டுக்கு இருக்கு. நீங்கள் எதுக்கும் பயப்படாம உண்மையை சொல்லுங்க. உண்மையை சொன்னாதான் நம்மளால தெளிவாக ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்த அம்மா என்ன, என்கிட்ட நான் இருக்கேன், எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன்னாங்க. அவகிட்டையும் அதையே தான் சொல்கிறாங்க. இந்த அம்மா என்ன மாற்றி மாற்றி பேசுது. மேடம், இவன் என்ன தினமும் தண்ணி அடிக்க சொல்றான் மேடம். நீங்களே சொல்லுங்க, என்னால தினமும் தண்ணி அடிக்க சொன்னா என்னால எப்படி முடியும்? நானே ஒரு பொண்ணு, என்கிட்ட போய் இப்படி எல்லாம் சொன்னா எப்படி மேடம்? வாட்? ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. நீங்கள் உங்கள் மனைவியை, அதுவும் ஒரு பொண்ணை, தண்ணி அடின்னு சொன்னீங்களா? இதை என்னால் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஆனாலும் நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு சார். இதுக்கு நான் போலீஸை கூப்பிடுவேன். மேடம், அவ அந்த தண்ணியை சொல்லலை மேடம். போர் தண்ணியை சொன்னா மேடம். போர் தண்ணி தான் ருசியாக இருக்கும்னு அதில் தண்ணி அடித்து பிடிக்க சொன்ன மேடம். அதைத்தான் அவள் அப்படி சொல்கிறா. ஏமா, அதை நீ தெளிவாக சொல்ல மாட்டியா? பாரு, நான் அவரை சந்தேகப்பட்டுட்டேன். அப்ப எனக்கு வலிக்கும் மேடம். அவன் என்ன பிடிச்சிக்கிறது, என்னை ஏன் பிடிக்க சொல்றான்? அவனுக்கு பிடிக்கும்னா நான் எதுக்காக போய் போர் தண்ணியில தண்ணி அடிச்சு அடிச்சு பிடிச்சிட்டு வரணும்? அது மட்டும் இல்லை மேடம், எப்போ பாரு நைட்டெல்லாம் ஃபோன் வச்சுட்டு பார்க்குறா. காலையில இருந்து தூங்கி வழியறா. எனக்கு ஆஃபீஸுக்கு கூட சாப்பாடு கட்டுறதில்ல. பசங்களும் பட்னியாக தான் போகுதுங்க. குழந்தைங்களுக்காகவாது சமையன்னு சொன்னா எனக்கும் சேர்த்து நீ சமைச்சு வச்சுட்டு போன்னு சொல்கிறா. நான் எப்படி மேடம் வேலைக்கும் போய் வீட்லேயும் வேலை பார்க்க முடியும்? சார், ஃபோன் பார்க்குறது, வீட்டு வேலை செய்கிறதெல்லாம் பெண்களோட சுதந்திரம் சார். அவங்க தான் கண்டிப்பாக செய்யணும்னு என்ன இருக்கு? நீங்கள் என்ன ஒரே ஆணாதிக்கவாதி மாதிரி பேசுகிறீங்க? அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் செய்யணும், விருப்பம் இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா செஞ்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஆள் வச்சு செஞ்சுக்கோங்க. ஆனால் 2 பேருமே குழந்தைங்களுக்கு பொறுப்பு. அவங்க பட்னியாக போனால் அது உங்கள் 2 பேருடைய தப்பு தான்.
ஒருத்தரை மட்டும் தப்பு சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் என்னால். அது மட்டும் இல்ல மேடம், என்னை எப்ப பார்த்தாலும் டிவி சீரியல் பார்க்க கூடாதுன்னு கொடுமைப்படுத்துறான் மேடம். டிவி சீரியல் பார்க்காம நான் எப்படிதான் இருப்பேன்? ஐயோ. என்ன இதெல்லாம்? ஒரு டிவி சீரியல் கூட உங்கள் மனைவியை நீங்கள் பார்க்க விடுறது இல்லையா? இப்படி எல்லாமா ஒரு மனைவியை கொடுமைப்படுத்துறது? என்னதான் மனுஷங்களோ நீங்கள்? எதுக்காக நீங்கள் அவங்கள வீட்டு வேலை செய்யணும்னு சொல்கிறீங்க, தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, டிவி சீரியல் பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அப்போ அந்த அபலை பெண் என்னதான் சார் பண்ணுவா? எல்லாமே அவங்க உங்கள் இஷ்டத்துக்கு தான் பண்ணனா, அப்போ அவங்க இஷ்டத்துக்கு அவங்க என்னதான் பண்ணுவாங்க? ரொம்ப மோசமாக இருக்கே. அது வந்து மேடம் மேடம் அது வந்து நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்கள் அழுகாதீங்க. உங்களுக்கு நாங்கள் இருக்கோம். என்னோட டீம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. நம்ம வேணும்னா லாயரை வர வச்சு பேசலாம். இப்படி ஒருத்தர் உங்களுக்கு வேணுமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம். வேண்டாம் மேடம், எனக்கு இந்த மனுஷனோட வாழ முடியாது. என்னை ரொம்ப கொடுமைப்படுத்துறான் மேடம். நீங்க பிரிச்சு விட்டுடுங்க மேடம். பிரிச்சு விட்டுடுங்க. அவங்க முடிவுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? மேடம் என்னையும் அவங்களையும் சேர்த்து வச்சிருங்க மேடம். என்னால் அவளும் குழந்தையும் இல்லாமல் இருக்க முடியாது மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். அவளை ஏன் தூங்குறான்னு கேட்க மாட்டேன். நானே குழந்தைங்களுக்கும் அவளுக்கும் சமைச்சிடுறேன் மேடம். தினமும் கூட எந்த வேலையும் அவள் செய்ய வேண்டாம். அவள் ஃபோனை பார்க்கட்டும், தூங்கட்டும் மேடம். எங்களை பிரித்து மட்டும் வச்சிடாதீங்க மேடம். ப்ளீஸ் மேடம், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்லுங்க மேடம். எப்படி நடிக்கிறான் பாருங்க. என்னாலலாம் இவன் கூட வாழ முடியாது மேடம். நீங்க எங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுடுங்க. அப்படி சொல்லாதீங்க மேடம். அவர் எவ்வளோ வருத்தப்பட்டு அழுகுறாரு பாருங்க. நீங்களும் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பாருங்களேன். உங்கள் லைஃப் மாறலாம் இல்லையா? சரிங்க, நீங்க சொன்னதுனால நான் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ரொம்ப சந்தோஷம். சரி, நீங்கள் வாங்க, உங்கள் கணவர் பக்கத்தில் வந்து உட்காருங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது உங்கள் ஜோடி பொருத்தம். இனிமேல் எப்போவும் சண்டையே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக நாங்களும் கடவுளை வேண்டிக்கிறோம். எப்போவும் உங்களுக்கு என்னோட டீமும் நானும் துணையாக இருப்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்களை வந்து அணுகலாம். இங்கே பாருங்கள் சார், நாங்கள் எப்போவுமே உங்களை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்போம். நாங்கள் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலன்னா அதுக்கப்புறம் நாங்கள் பிரித்து விடுற மாதிரி ஆகிடும். அப்புறம் உங்கள் இஷ்டம். இல்லவே இல்லை மேடம், இனிமே நாங்கள் அப்படி சண்டை போட்டுக்கவும் மாட்டோம். அவங்கள எந்த வேலையும் செய்யவும் விட மாட்டேன். அவங்க என் கூட இருந்தாலே போதும் மேடம். பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்சுருக்கோம். சரி, அடுத்த வாரம் பார்ப்போம். இது சொல்வதெல்லாம் பொய்.